வணக்கம் அன்பு தமிழ் உள்ளங்களுக்கு. ஸ்கை கல்வி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் சங்கர். நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதான் தொடர்ந்து நம்ம வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எக்ஸலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் மெனுவில் மெம்பர்ஸ் அப்படின்ற ஒரு சப் காலம்ஸ் இருக்குது. இது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு செல்லில் மெம்பர்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு செல்லோட ஃபார்மெட்டை எப்படிலாம் நம்ம மாற்றணும் அப்படின்றது தான். எப்பயுமே எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் தான் பொதுவாக இருக்கும். ஜென்ரல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட்டு, ஸ்பெஷல் சிம்பிள், அப்புறம் கேரக்டர் நம்பர்ஸ், கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் சிம்பிள், இந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அது வந்து ஜென்ரல் அப்படின்னு. ஸோ அது நிறையா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உள்ள ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஜென்ரல், நம்பர், கரன்சி, அக்கௌண்டிங், ஷார்ட் டேட்டு, லாங் டேட்டு, டைம், இந்த மாதிரி நிறையா ஃப்ராக்ஷன் வேல்யூ டைப் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நான் ஒரு காலமில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு ஒரு காலம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே நீங்கள் நம்பர் மட்டும்தான் கொடுக்கணும், வேறு எதுவும் அங்கே வர வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை நம்பர் ஃபார்மெட்டுக்கு மாற்றிக்கலாம். அதுதான் இப்போ கரன்சி அப்படின்னா நீங்கள் அதில் இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் வச்சு காட்டுறேன். இப்போ ஜென்ரலில் இருக்க அதில் போய் நம்பர் நம்மளால் டைப் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தோணலாம். கண்டிப்பாக பண்ண முடியும். பட் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றத மட்டும் பாருங்கள். இப்போ நான் இதை வந்து நம்பர் ஃபார்மெட்டில் வச்சுருக்கேன், அதனால் இந்த ஃபார்மெட் இப்படி இருக்குது. இது வந்து ஜென்ரலில் தான் இருக்குது. இதுக்கு நான் அதே மாதிரி நம்பர் கொடுக்குறேன். இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த ருபீஸ் அப்படின்ற மாதிரி டாட் வச்சு ரெண்டு டெசிமல் வேல்யூ வருது இல்லையா, அது இப்போ நீங்கள் ஜென்ரலில் வச்சிங்கன்னா அந்த டெசிமல் வேல்யூ வராது. இது மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் தான் வரும். பட் எல்லாமே எல்லா செல்லுமே பண்ணலாம். இப்போ இதுலேயே நீங்கள் கரன்சி அப்படின்றது ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டாலர்ஸ், அந்த சிம்பிள்ஸ் வரும், அவ்வளோதான். சிம்பிள்ஸ் வித்து அந்த டெசிமல் ரெண்டுமே சேர்ந்து வந்துடும், அவ்வளோதான். என்னென்னா நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ பண்ணுறோம், டோட்டல் வேல்யூ பண்ணுறோம், கிராண்ட் டோட்டல், சப் டோட்டல், அந்த மாதிரி டோட்டல் பண்ணும்போது கரன்சியை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கரன்சி சிம்பிள் முன்னாடி வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அக்கௌண்டிங்கிறதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அக்கௌண்டிங் கொடுத்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் வரும். அக்கௌண்ட் ஃபார்மெட்டில் வரும். என்னென்னா இப்போ 58,555 அப்படின்னா அந்த இடத்துல எங்கெங்கே கமா வரணும், எங்கெங்கே புள்ளி வரணும், அந்த ஒரு அமௌண்ட்டை கொடுத்தோம்னா எப்படி அதை அந்த அக்கௌண்டிங் ஃபார்மெட்டில் அது வந்து நம்மளை அது தானாகவே மாற்றிக்கும். சரியா? இந்த மாதிரி ஒரு காலம் ஃபுல்லாக நம்ம அங்கே அமௌண்ட்டு தான் ஃபில் பண்ணோம் அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த மாதிரி அக்கௌண்டிங் ஃபார்மெட்டை யூஸ் பண்ணலாம். இல்லை நம்பருங்கிறது வேறு, அக்கௌண்டிங்கிறது வேறு. நம்பர்னால் வெறும் நம்பர். இப்போ நம்ம ஒரு ஆதார் நம்பர் டைப் பண்ணுறோம், ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறோம், சரியா, அது நம்பர். அக்கௌண்டிங் அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் 2 ஜீரோ வந்தாலே அது வந்து அமௌண்ட், ஒரு தொகையை நம்ம என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்றது. அதே கரன்சி அப்படின்னா அந்த கரன்சியாக நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான். சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து மாற்றிக்கிறதுக்காக தான் இதை வச்சுருக்காங்க. இது எங்கெங்கே தேவைப்படும் நம்ம அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி அக்கௌண்டிங் ஷார்ட் டேட்டு, லாங் டேட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 12/10/2020 அப்படின்றத நான் கொடுக்குறேன். இது வந்து ஒரு டேட், சரிங்களா? அந்த டேட் ஃபார்மெட்டில் அது வந்துருச்சு. நீங்கள் வந்து லாங் டேட் அப்படின்னு கொடுத்தோன்னா என்ன ஆகுதுன்னா அது பாருங்கள், அந்த 12/10ன்னு நான் கொடுத்தா அது அக்டோபர்னு மாறிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதுதான். சரியா? நம்பரில் இல்லாமல் அந்த மந்தில் வரணும், அந்த மந்த் நேம் வரணும். இதே ஷார்ட் டேட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா என்ன ஆகுது, நம்பர்ஸ் வருது. சரியா? இந்த மாதிரி தான். டைம் கொடுத்தோம்னா டைம் வரலாம். இந்த மாதிரி நம்ம டைம் எதுவும் என்ட்ரி பண்ணலங்கிறதுனால அது 00ன்னு வருது. நம்ம கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்றத அதுவாகவே மாற்றிக்கும். இதே தான் நம்ம 12/10/2020 அப்படின்றதுக்கும் அதையே நம்ம டைம் ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அந்த டைம் ஃபார்மெட்டாக மாற்றும். இதை தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கல. இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்னால் பக்கத்தில் பர்சன்டேஜ் இந்த மாதிரி வரும். நம்பரில் கொடுக்கணும் பர்சன்டேஜ். நம்ம டேட் கொடுத்துருக்கறதுனால அதில் போய் கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி
இப்போ இந்த மாதிரி 10 20 80%, 65%, 78% இந்த மாதிரி இங்கே கொடுத்தீங்கன்னா இங்கேயே இருக்குது ஸ்பெஷல் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்துடும் உங்களுக்கு. கமா அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எப்படி அந்த அமௌண்ட் எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதுல அதான் நம்ம எந்த இடத்துல கமா ஸ்டைல் கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கணும். சரியா? இங்கே பாருங்கள் ஃபார்மேட், நீங்கள் இந்த கமா கிட்ட போகும்போதே உங்களுக்கு தெரியும் ஃபார்மேட் வித் 1000 செப்பரேட்டர். சரியா? இப்போ 50,000 அப்படின்னு கொடுத்தா 50 பக்கத்தில் ஒரு கமா வரும். நீங்கள் வெறும் 50ன்னு கொடுத்துட்டு கமா கொடுத்தீங்கன்னா வராது. அதுதான் அந்த மாதிரி எங்கே தேவைப்படுதோ அங்கே நீங்கள் கொடுக்கணும். சரியா? அதை நீங்கள் அக்கௌண்டிங் ஃபார்மேட்டில் வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு வந்துடும். சரியா? இப்போ இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃப்ராக்ஷன்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதான் பர்சன்டேஜ் தான். ஃப்ராக்ஷன் அப்படின்றது பர்சன்டேஜ் தான் லாஸ்ட்டாக வர்றது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன் அப்படின்னா ஆஃப். சரியா? 100னா 50 அந்த மாதிரி. அந்த மாதிரி அதேமாரி சயின்டிஃபிக் ஒரு அமௌண்ட்டு கொடுத்தோன்னா அதோட ஸ்கொயர் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு 48 அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த 48ஓட சயின்டிஃபிக் இந்த மாதிரி வரும். சரியா? ஸோ இதுலேயே இன்னொன்று இருக்குது பாருங்கள். இது என்ன அப்படின்னா இங்கிலீஷ் டெசிமல் .0 இருக்குல்ல, இங்கே டாட் 2 0 வருதுல்ல, அதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது. மேக்ஸிமம் 2 0 தான் எங்கேயுமே கொடுப்பாங்க. மேபி உனக்கு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரியா? 0 அப்படின்றது இந்தமாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டெசிமல் இதை தான் வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து நம்பர்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், அதாவது ஸ்டைல்ஸ் பற்றி பார்ப்போம். அது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸலில் கண்டினியூஸ் வீடியோ நம்ம கொடுத்துட்ருக்கோம். இல்லை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி.